Good evening students. Welcome to NEET BioFaram channel. Today we are going to learn about ecology. So the term ecology, it is derived from two Greek words, oikos and logos. Oikos and logos. So the word oikos means house or dwelling place, and logos means study. Okay, always in the biology also it is derived from two Greek word, bio and logos. Okay, appo logos means study. The study of botany and zoology, or study of living organisms, that is known as biology. Okay, so like that here also. Okay, ecology, so it is derived from two words, oikos and logos. Logos means study, oikos meaning house. Okay, so it was first proposed by Reiter in 1868. Reiter only proposed the term ecology. But anyway, the definition of ecology was given by Ernst Haeckel in 1869. Okay, so next, Alexander von Humboldt, he is the father of ecology. So Eugene P. Odum, he is the father of modern ecology. R. Misra, father of Indian ecology. Okay, so father of Indian, R. Misra, picture is in your book. You see, he is only R. Misra. He is the father of Indian ecology. Okay, so students, sometimes they may ask 1 marks. Okay, 1 marks இதிலேருந்து கேட்கலாம். Father of ecology, father of modern ecology, so father of Indian ecology. So இது கொஞ்சம் பார்த்துக்கங்க. Next we will see the definitions of ecology. Okay, so first definition, it was given by Reiter in 1885. So Reiter said, the study of living organisms, both plants, animals, in their natural habitat or homes. So okay, so this definition was given by Reiter. அப்போது ecology definition, study of living organism. ஸோ லிவிங் ஆர்கனைசம் அதான் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ அதோட நேச்சுரல் ஹேபிட்டேட் அதோட லிவிங் பிளேஸ், அதோட ஹோம்ஸ். சரியா, அப்போ லிவிங் ஆர்கனைசத்தை பற்றி, அதாவது பிளான்ஸு, அனிமல்ஸு, அதோட நேச்சுரல் ஹேபிட்டட்ஸை பற்றி நம்ம படிக்கிறது, அதான் என்னது ecology. ஸோ வெரி சிம்பிள், Reiter given this definition. ஸோ நெக்ஸ்ட் ஒன், Ernst Haeckel. Okay, Ernst Haeckel in the year 1889, he given ecology is the study of reciprocal relationship between living organism and their environment. Okay, so Ernst Haeckel என்ன சொன்னார்னா, ஸோ ஈக்காலஜிங்கிறது ஒரு ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப், லிவிங் ஆர்கனைசத்துக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இடையில் உள்ள ஒரு ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப்னால் ஒரு பரஸ்பர உறவு. ஓகே, ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ ஒரு பரஸ்பர உறவுன்னு சொல்லுவோம். சரியா, ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப்னா அப்போ லிவிங் ஆர்கனைசத்துக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இடையில் உள்ள ஒரு ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் தான் ஈக்காலஜி. ஸோ அதான் டெஃபினிஷன். ஓகே, ஸோ நமக்கு ஈக்காலஜி சிலபஸ் எதுக்கு நமக்கு சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா எதுக்காக, ஸோ நம்ம எப்படி கன்சர்வேஷன் ஆஃப், எப்படி ஹவு டு கன்சர்வ் த எக்கோசிஸ்டத்தை நம்ம எப்படி கன்சர்வ் பண்ணணும், எப்படியும் டெஃபினிட்டாக நீங்கள் எக்கோசிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நமக்கு இந்த சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பார்க்கலாம், ஒன் பை ஒன் we will see.
ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்காலஜிக்கல் ஹைரார்கி. ஓகே, ஹைரார்கி. ஸோ இப்போ ஈக்காலஜிக்கல் ஹைரார்கி, இப்போ ஹைரார்கினா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஓகே, ஒரு ஆர்டர். ஓகே, இப்போ த இன்டராக்ஷன் ஆஃப் ஆர்கனைசம் வித் தேர் என்விரான்மெண்ட் ரிசல்ட்ஸ் இன் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் குரூப்பிங் ஆஃப் ஆர்கனைசம்ஸ் விச் இஸ் கால்டு எக்கலாஜிக்கல் ஹைரார்கி ஆர் எக்கலாஜிக்கல் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒரு என்விரான்மெண்ட்டுக்கும் ஆர்கனைசேஷத்துக்கும் உள்ள அந்த இன்ட்ராக்ஷன், ஓகே, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ அதனால் என்னது, ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனைசம் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ அந்த ஆர்கனைசத்துக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் உள்ள ஒரு குட் ரிலேஷன்ஷிப்னால என்னது, ஒரு ஆர்கனைசம்ஸ் வந்து குரூப்பாக ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் இஸ் எக்கலாஜிக்கல் ஹைரார்கி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலை எடுத்துக்குவோம். ஸ்கூலில் பார்த்திங்கன்னா என்னது, ஃபஸ்ட் லெவலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் இருப்பீங்க. சரியா? ஃபஸ்ட் லெவலில். ஸோ செகண்ட் லெவலில் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ தேர்ட் லெவல்னு பார்க்கும்போது ஸ்கூலில் யார் இருப்பாங்க, கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. தென் ஃபோர்த் லெவலில் பார்க்கும்போது யார், பிரின்ஸிபல், வைஸ் பிரின்ஸிபல், ஸோ இவங்க இருப்பாங்க. ஸோ ஃபிஃப்த் லெவல்னும் போது செக்ரட்டரி, ஓகே, ஸோ கரஸ்பாண்டன்ட், ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்போது நமக்கு இப்போது அந்த இன்ட்ராக்ஷன், அப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸுக்கு கோஆர்டினேட்டர்ஸுக்கு இப்போ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னது, கிளாஸ் டீச்சர்கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் டீச்சர் என்ன, அது அந்த கோஆர்டினேட்டர்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து வைஸ் பிரின்சிபல் போவோம், அடுத்து பிரின்சிபல், அடுத்து மேனேஜ்மெண்ட், ஸோ அப்படி வர்றது. சரியா? ஸோ அப்போது அதுதான் ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப். சரியா? ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு ஃபார்ம். அப்போ ஸ்கூலில் வந்து எல்லோரும் அதில் வந்து என்னன்னாலும் எல்லாருமே அதில் இருப்போம் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம், டீச்சர்ஸ் இருப்போம், கோஆர்டினேட்டர்ஸ், பிரின்சிபல், எல்லாருமே இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஈக்காலஜிக்கல் ஹைரார்கிலையும் என்னது, அனிமல்ஸு, பிளான்ஸு, ஸோ அந்த என்விரான்மெண்ட் எல்லாம் வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸை, ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனைசத்தை வந்து ஃபார்ம் பண்ணுறது. அதுதான் எக்கலாஜிக்கல் ஹைரார்கி, எக்கலாஜிக்கல் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ அதை இப்போ அதை ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் ஆர்கனைசம். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல். ஸோ எக்கலாஜிக்கல் ஹைரார்கி இட் இஸ் illustrated given below. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இண்டிவிஜுவல் ஆர்கனைசம். அப்போ இண்டிவிஜுவல் ஆர்கனைசம்னா என்னது, ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக் சொல்லலாம். ஓகே, ஃப்ராக். தென் ஃப்ராகுக்கு அடுத்து என்னது, பாப்புலேஷன். ஓகே, ஸோ பாப்புலேஷன் போது ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டில் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், ஃபிஷ் இருக்கும், இன்செக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஃப்ராக் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது, ஒரு பாப்புலேஷன். தென் கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டிக்கும் போது அங்கே யார் வர்றா, ஒரு கம்யூனிட்டிங்கும் போது ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் வருது, ஃப்ராக்ஸ். ஓகே, பர்டிகுலர் ஸ்பீஷீஸ், பர்டிகுலர் கம்யூனிட்டி. நம்ம இப்போது மொத்தத்தில் இப்போது நம்ம ஒரு பிளேஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி, ஒவ்வொரு கம்யூனிட்டி பீப்புள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே கம்யூனிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக்ஸ் கம்யூனிட்டி. சரியா? ஸோ அடுத்து எக்கோசிஸ்டம் போது ஃபார் எக்ஸாம்பிள் பாண்ட் எக்கோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம், ஸோ அதெல்லாம். சரியா? எக்கோசிஸ்டம். ஓகே, அடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு லேண்ட்ஸ்கேப்புங்கும் போது அந்த எக்கோசிஸ்டத்துக்கு பக்கத்தில் வேறு ஏதாவது ஹில்லி ரீஜியன்ஸ், வேறு லேண்டு, இந்த மாதிரி இருந்தால் அது ஒரு லேண்ட்ஸ்கேப். எக்கோசிஸ்டம் சேர்ந்து அப்புறம் என்னது, அப்போ லேண்ட்ஸ்கேப்னு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம் வரும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லேண்ட் ஏரியாஸ் எல்லாம் வர்றது தான் லேண்ட்ஸ்கேப். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு பயோம்ங்கிறது என்னது, ஒரு வாஸ்ட் ஏரியா. ஓகே, ஸோ அதில் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் எக்கோசிஸ்டம் இருக்கும். ஓகே, பாண்ட் எக்கோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம், ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கோசிஸ்டம், ஒரு வாஸ்ட் ஏரியா, ஒரு பிக் ஏரியான்னு சொல்கிறது தான் என்னது, பயோம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பயோம்லேருந்து பயோஸ்பியர். ஸோ இந்த எக்கோசிஸ்டம் எல்லாமே சேர்ந்து எக்கோசிஸ்டம், பாண்ட் எக்கோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா என்னது, வேறு லேண்ட் ஏரியாஸ், ஹில்லி ஏரியாஸ், ஃபால்ஸு, ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்பியராக ஃபார்ம் ஆகுது. அதில் எல்லா ஸ்பீஷீஸும் வரும் இல்லையா. ஸோ எல்லாம் சேர்ந்தது தான் என்னது, பயோஸ்பியர். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் தான் ஹைரார்கியல் ஆர்டர், ecological hierarchy. Okay, so the basic unit of ecological hierarchy is an individual organism. Okay, ஸோ எக்கலாஜிக்கல் ஹைரார்கியோட பேசிக் யூனிட் என்னது, இண்டிவிஜுவல் ஆர்கனைசம், ஒரு ஆர்கனைசம் தான். சரியா? இப்போ நம்ம ஸ்கூலில் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசிக் யூனிட். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா பேசிக் யூனிட் யார், இண்டிவிஜுவல் ஆர்கனைசம், ஒரு தனி
ஒரு ஆர்கனைசம் தான் பேசிக் யூனிட், எக்கலாஜிக்கல் ஹைரார்கியோட பேசிக் யூனிட். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் ஆர்கனைசம் தான் பேஸில் இருக்குது, பேஸ். ஓகே, இண்டிவிஜுவல் ஆர்கனைசம் இதுதான் எங்கே பேஸில் இருக்கா. ஸோ அதான் பேசிக் யூனிட், இண்டிவிஜுவல் ஆர்கனைசம். ஓகே, ஸோ எக்கலாஜிக்கல் ஹைரார்கி. Next one. So according to the syllabus wise I will explain. Next, habitat and niche. Habitat and niche ன்னு சொல்லுவோம். Okay, so habitat and niche. இப்போ habitat, we know that habitat means simply we can say it is a living place for plant and animal அப்படின்னு சொல்கிறான் habitat. Okay, so habitat in your book definition is there. We will see habitat is a specific physical place or locality occupied by an organism or any species which has a particular combination of abiotic or environmental factors. But the environment of any community is called biotope. Okay, ஸோ த ஹேபிடேட், இப்போ ஹேபிடேட்டுங்கும்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸ், ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் ஆர் லொக்காலிட்டி. ஓகே, ஸோ அதில் அந்த ஆர்கனைசம்ஸ் எல்லாம் இருக்குது. இது பிளான்ட் இருக்கலாம், அனிமல் இருக்கலாம், சரியா. ஸோ இதில் வந்து ஹேஸ் ஏ பர்டிகுலர் காம்பினேஷன் ஆஃப் ஏபயாட்டிக் ஆர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது? இப்போ எக்ஸாம்பிள் ஃபிஷ் வந்து எங்கே இருக்கும்? ஃபிஷ்ஷோட லிவிங் பிளேஸ் என்னது? வாட்டர் தான் இல்லையா. ஃபிஷ்ஷை நம்ம வெளியே போட்டால் என்ன செய்திரும்? செத்து போயிடும் இல்லையா. ஸோ அப்போ ஃபிஷ்ஷோட லிவிங் பிளேஸ், ஃபிஷ்ஷோட ஹேபிடேட் என்னது? வாட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டில் வந்து என்ன இருக்குது? ஃபிஷ் இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது? ஏர் இருக்குது, தென் வாட்டர் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ், வாட்டர், ஏர் இதெல்லாம் வந்து ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ அதே மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ வேறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபயாட்டிக் ஆர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அதான் சரியா, ஏபயாட்டிக் ஆர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ ஹேபிடேட் மீன்ஸ் த லிவிங் பிளேஸ் ஆக்குபைட் பை அன் ஆர்கனைசம் ஆர் ஸ்பீஷீஸ், த species. So in the next video we will see niche. Okay, so before that I will tell you, but the environment of any community is called biotope. Okay, the environment of any community, அந்த என்விரான்மெண்ட்டில் உள்ள எந்த கம்யூனிட்டினாலும் அதை என்ன சொல்லுவோம்? பயோடோப்புன்னு சொல்லுவோம். ஓகே, பயோடோப் உயிரி நில அமைவுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ உயிரி நில அமைவு அதை தான் என்ன செய்வோம்? பயோடோப்புன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ we will see the niche வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஓகே, we will see. Thank you. Got a man with a plan right here, bringing swag with a man right here, living it up for